ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நாசியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான டெலிஷியஸான ஒரு ரெசிபிங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் வதங்கினோடனே 4 வரமிளகாய் நான் போட்டிருக்கேன். பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே கீரை ஆட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை நான் 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். 3 பேர்த்துக்கு உங்கள் வீட்டு ஆட்களை பொறுத்து நீங்கள் கீரை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கி வரும்போது அதோட அளவு குறையும். அந்த சமயத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தண்ணி நல்லா வற்றி குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம 2 முட்டையை சேர்த்திக்கிறோம். மிளகுத்தூள் சேர்த்தி நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கின உடனே இப்போ முட்டையும் கீரையும் சேர்த்தி குக் பண்ணுங்கள். முட்டை கீரை ரெண்டும் நல்லா கோட்டாகி வரணும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை ரெடி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.